என் அன்பான தமிழக வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 பார்த்தீங்க அப்படின்னா, களத்தில் முந்தோது யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, திராவிட முன்னேற்ற கழகமா? நிறைய கட்சிகள் போட்டியிட்டாலும் இந்த பிரதான 2 கட்சிகளுக்கு தான் போட்டியே. இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி செயல்பட்டது என்பதை முதலில் பார்ப்போம். கூட்டணி அமைப்பதிலாகட்டும், தொகுதி பங்கீடு செய்வதிலாகட்டும், வேட்பாளர் அறிவிப்பதிலாகட்டும், தேர்தல் அறிக்கை வெளியிடுதலாகட்டும், எந்த ஒரு சிறு சலசலப்பும் இன்றி மிகவும் நேர்த்தியாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தால் என்ன செய்வார்களோ அவர்களின் வழியிலேயே மிகவும் சீரும் சிறப்புமாக அருமையாக இருந்தது. மேலும் ஏற்கனவே எடப்பாடியார் அவர்கள் 190 தொகுதிகளில் புரட்சி பயணம் மேற்கொண்டு விட்டார். தற்பொழுது தேர்தல் தேதி அறிவித்தவுடன் ஒவ்வொரு தொகுதியாக சென்று மிகவும் சிறப்பாக மக்கள் வெள்ளத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வேட்பாளர்கள் அறிவித்தவுடன் மிகவும் நேர்த்தியாக தொகுதி செல்லும் வேட்பாளருக்கு மிகவும் சிறப்பான முறையில் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி கொண்டே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வெற்றி வாய்ப்பு மிக அருமையாக உள்ளது. மக்களோடு மக்களாக மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை அறிவித்துள்ளதால் மிகவும் சிறப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சாரம் அமைந்துள்ளது. வெற்றியை நோக்கி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட். தொகுதி பங்கீடு செய்வதாகட்டும், தொகுதி ஒதுக்கீடு செய்வதாகட்டும், கூட்டணி கட்சியில மிகப்பெரிய சலசலப்பு. திமுகவில் வேட்பாளர்ல பார்த்தீங்க அப்படின்னா 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலிருந்து வந்தவங்களுக்கு தான். மேலும் பல்வேறு வாரிசுகளுக்கு தான் இடம் அளிச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட குறைவான இடங்களே ஒதுக்கி இருக்கிறாங்க. பிரச்சாரம் இன்று அல்ல நாளை தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஒரு பயத்திலே இருக்காங்க. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மேல மிகுந்த அதிருப்தியில் உள்ளாங்க. அதுக்காகவே இந்த தேர்தல் அறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஃபிளாப். எந்த ஒரு கவர்ச்சியான வாக்குறுதியும் இல்லை. ஏன்னா 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் இருந்தாலும் இது அவர்கள் கரை சேர்க்காது என்பது அவர்களுக்கே தெரிந்துதான் ஏதோ ஒரு டம்மியா ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளாங்க. கூட்டணி கட்சியில ஒற்றுமையா இல்லை. அவர்களுக்குள்ளே அடித்து கொண்டு மாய்கின்றனர். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடா போயிட்டு இருக்கு. இன்று வரை பார்த்தீங்க அப்படின்னா திமுக என்னதான் பொய் பிரச்சாரம் செய்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு படி முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறது. முதற்கட்டத்திலும் சரி, தற்பொழுது நிலைமை வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே முன்னேறி செல்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிக்கு மேல் வென்று எடப்பாடியார் அவர்கள் அரியணை ஏறுவார். நன்றி.